முக்கிய செய்தி. அமெரிக்காவின் F-35 போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியிருக்கிறது. கலிபோர்னியாவின் லேமோர் கடற்படை தளத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் F-35 விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். விமான விபத்திற்கான காரணம், தற்போது சேத விவரங்கள், அங்கு மீட்பு பணியில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, உயிர் சேத விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உலகின் மிகப்பெரிய 5ஆம் தலைமுறை போர் விமானமாக பார்க்கப்படுகிறது F-35. இதுல 3 வகைகள் இருக்கின்றன. இந்த 3 வகைகள் என்னென்றால் F-35A, B, C என்பவர்கள். இதில் C என்பது கடற்படைக்கு பயன்படுத்தும் போர் விமானமாக பார்க்கப்படுகிறது. இந்த விமானம் தான் அங்கு தற்போது விழுந்து நொறுங்கியிருக்கிறது. லேமோர் கடற்படை தளத்திலிருந்து சற்று தூரத்தில் இந்த விபத்தானது நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. விபத்திற்கான காரணம் தற்போது வரை என்ன என்று தெரியவில்லை. விபத்து ஏற்பட்ட போது காக்பிட்டில் இருந்த பைலட் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இதனால் அவர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இது முக்கியமாக இந்த விபத்தை பார்க்க வேண்டியது என்ன காரணம் என்றால், உலகின் முதல் 5ஆம் தலைமுறை விமானமாக F-35 அறியப்பட்டது. தற்போது வரை மிக சக்தி வாய்ந்த விமானங்களுள் ஒன்றாக இந்த F-35 ஆனது பார்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மிக பெருமையாக கூறிக்கொண்ட F-35 போர் விமானம் தற்போது விபத்துக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விபத்து நடந்த இடத்தில் தற்போது அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பதும் நடைமுறை. அது மட்டுமல்ல, இது ஒரு பயிற்சி விமானம். அதாவது V-135 ஸ்குவாடனில் பயிற்சி விமானமாக இந்த F-35C ஆனது இணைக்கப்பட்டிருந்தது. இன்று வழக்கம் போல பயிற்சிக்காக தொடங்கிய போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரிகள் கருப்பு பெட்டி மற்றும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். மீட்பு பணியும் அதே போல. இது விழுந்த பகுதி ஒரு விவசாய நிலம் என்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றாலும் கூட விபத்துக்கான காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் கண்டறியும் முனைப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏதேனும் பறவை மோதியதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்றால், இந்த லேமோர் விமானப்படை தளத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதுதான் தற்போது தெரிய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உலகின் தலை சிறந்த போர் விமானங்களுள் ஒன்றாக தற்போது வரை F-35 பார்த்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது என்பதுதான் அனைவரும் உற்று நோக்கும் ஒரு விஷயமாக உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.